எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2174வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், 1 வயது முதல் 12 வயது இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்புக்காக, சரீர வளர்ச்சிக்காக, படிப்பிற்காக, பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்காக, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக, சிறு வயதிலேயே கர்த்தரை தேடுவதற்கு பெற்றோர் நடத்தும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். 2வது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து நிச்சயமாய் மேன்மை பாராட்டுவார். ஆனால் ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் உண்டாகும். நான் நல்லா இருந்தேன், நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லி அவர் புலம்புவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை தாழ்மையில இருந்த நம்மளை, தாழ்த்தப்பட்டிருந்த போது நம்மளை இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஆண்டவரே தாழ்வில் இருந்த என்னை ஆண்டவரே நீர் உயர்த்தினரே என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய பார்வையில எல்லாரும் ஒன்றுதான். அவருடைய பார்வையில யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு தான் அவர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரா? அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். உங்கள்ட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். சிலர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். உங்க வாழ்க்கையில தாழ்வு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படலாம். அதாவது ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் கடும் வெயிலுடன் உதிர்த்து அந்த பூவை உதிர்த்தும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு தொழில் செய்கிற ஒரு அதிபர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே அவரை விட்டு போச்சு. அந்த சூழ்நிலையில கர்த்தரை தெரிய ஆரம்பிச்சது. அவர் ரட்சிக்கப்பட்டார். மறுபடி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். கர்த்தர் மறுபடி அவரை ஆசீர்வதிச்சு பல விதங்கள்ல கர்த்தர் அவர் உயர்த்த ஆரம்பிச்சார். ஆனா அவருடைய உயர்வுல அவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஆண்டவரை எப்போதும் நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்னை உயர்த்தினார், ஆண்டவர் என்னை உயர்த்தினார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆகவே கர்த்தர் அவரை இன்னும் உயர்ந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும்போது கர்த்தரை நினைக்கணும். வேதம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவர் இணைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சில நேரங்கள்ல உயர்வு வந்த உடனே உயர்வை பார்த்து பிரயாணிப்பாங்களே தவிர உயர்த்தின இயேசுவை மறந்துடுவாங்க, உயர்த்தின வேதத்தை மறந்துடுவாங்க, அந்த உயர்வுல ஜெபித்தவர்களை மறந்து விடுவார்கள். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரா? அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை உயர்த்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. யோபினுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தினால்தான் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த இழந்து போன சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எதுல இருந்து உண்டாகிறதுனா அவருடைய அன்பில நிலைத்திருந்ததுனாலதான் சொல்ல முடிந்தது. சில நேரங்கள்ல தனக்கு உள்ளது வெளியே போயிட்டானா, இல்லாம போயிட்டானா ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்க கூடாது. எந்த நிலையில இருந்தாலும் சரி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாழ்ந்த சூழ்நிலை இருப்போம்னா எங்களை உயர்த்தினரே, அதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து தாழ்ந்த நிலையில போயிருப்பாங்கன்னா அதுல இருந்தும் நன்றி சொல்லணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. விசேஷவனமாய் காலை மன்னா நேர்கள் அத்தனை பேரையும் ஆசிர்வதிங்க. அவங்க இருதயத்துல காணப்படுகிற கலக்கங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், குழப்பங்கள் வெளியேறட்டு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒரு சமாதான சந்தோஷத்தால நிரப்புவீராக. இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.